ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் எல்லாம் வாட்ஸ்அப் நான் மென்ஷன் பண்ணுறேன். எல்லாமே பீஸ் ரேட்டு தான், எதுவுமே கேஜி ரேட் கிடையாது. ஷிப்பிங் வந்து ஃப்ரீ தான், ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் அவைலபிள். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ஐட்டம் தான். இது வந்து ஒரு ஆயில் ஸ்பூன் இல்லைன்னு வந்து பஞ்சபாத்திர ஸ்பூன் எப்படின்னாலும் சொல்லலாம். இல்லை டிசைன் வந்து பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி இந்த பீசஸ் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ இப்போ ஸ்டாக் கிடச்சது, அதுதான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு நாகம் மேலே இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து இதில் இருக்குது. இல்லை கிருஷ்ணரோட படம் வந்து இருக்குது. அடுத்ததாக ஒரு அகல் விளக்கு. இது வந்து பிரான்ஸ் பீஸ் தான். இதுக்கு முன்னாடி காமிச்ச பஞ்சபாத்திர ஸ்பூனுமே பிரான்ஸ் தான். அதில் சூப்பராக டிசைன் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வாஷ் பண்ணால் நல்லா வந்து க்ளீனாக போயிடும். அந்த அகல் விளக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தான், ஒரு 3 இன்ச் டயா அந்த மாதிரி இருக்கும். நம்ம தாராளமாக வீட்டு வாசல்லையோ பூஜை ரூம்லேயோ வச்சு ஏற்றலாம். இது வந்து ஒரு பிரான்ஸில் ஹெவி பீஸு. இது மாட விளக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த டாட், இந்த 2 பக்கம் அந்த 3 போடுற இடத்துக்கு பக்கத்தில் 2 டாட் இருந்துச்சு அப்படின்னாலே அது ரொம்ப ஓல்டு பீஸ் தான். இப்போ வரதெல்லாம் ரொம்ப நீட்டமாக கிடைக்குது. இந்த மாதிரி குட்டியாக வந்து ஹைட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறது இல்லை, ரொம்ப நீட்டமாக அது ஒரு மாதிரி ஷேப்பில் கிடைக்குது இப்போ வர பீஸ்லாம். இது வந்து பிரான்ஸில் வந்து ஒரு விஷ்ணு லேம்ப் தான். இது வந்து 70 இயர்ஸ் ஓல்டு வந்து இருக்கும். இதில் இந்த அரும்பு வந்து ஒத்தப்படையில் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் ரெட்டப்படையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது அவங்கவுங்க இது தான். ஸோ இதில் வந்து சூரியன் சந்திரன் போட்ட மாதிரி இருக்கும் இந்த நாம விளக்கில். அடுத்ததாக ஒரு பிரான்ஸில் ஒரு குட்டி மினியேச்சர் பீஸு. இது வந்து ஒரு 2.5 இன்ச்சு ஹைட் வந்து இருக்கும். இது வந்து பிரான்ஸில் ஒரு குட்டி மினி சொம்பு தான். இது தண்ணி குடிக்கவோ இல்லை பிரான்ஸில் மினியேச்சர் குக்கிங் செட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கோ எப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிரான்ஸ் ஐட்டம்ஸ், இது வந்து பிராஸில் வந்து ஒரு குட்டியாக மினியேச்சர் பாட்டு தான் இது. இல்லை ஒரு காய் ஒரு ஆளுக்கு எடுத்து வைக்கிறோம் அந்த மாதிரி கிச்சனில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆயில் வச்சுட்டு தோசைக்கெல்லாம் ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து மினியேச்சர் பாட்டு தான். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு, டயா ஒரு 3 இன்ச் வந்து வரும். இதில் டின்னு வந்து பூசியிருக்காங்க பாருங்கள். எல்லா மினியேச்சர் ஐட்டம்ஸ்லேயும் ஓல்டில் வந்து டின் இருக்கும். இப்போ புதுசு கொடுத்தாலே டின் வந்து பூசி கொடுக்குறது கிடையாது. ஆனால் அப்போல்லாம் வந்து குட்டி ஐட்டம்ஸில் கூட டின் இருக்கும். ரொம்ப ஒரு கையே போகாத அளவுக்கு குட்டியில் கூட அப்போல்லாம் டின் வந்து பூசியிருக்காங்க. இது வந்து ஒரு மினியேச்சர் பீஸ் தான். இது வந்து 2.5 இன்ச் அந்த மாதிரி ஹைட் வந்து இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஆயில் நம்ம தோசைக்கெலாம் ஊற்றுறதுக்கு வந்து என்ன எடுத்து வைக்கிறோன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிரான்ஸில் ஒரு மெஷரிங் கப்பு. இது ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். இது இருக்கிறதுல சின்ன படின்னு நினைக்கிறேன். இதை விட சின்னதும் வரும். ஸோ இது வந்து அந்த சின்னதுக்கு முன்னாடி சைஸு. அடுத்ததாக இது வந்து ஒரு ஆராத்தி பண்ணக்கூடிய ஒரு ஹோல்டர் தான். இது பூஜா ஐட்டம் தான். இது வந்து பிரான்ஸ் தான். இதில் வந்து நெய் போட்டுட்டு விளக்கு போட்டு நம்ம ஆரத்தி காட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து விளக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விளக்கெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக நிறைய ஏற்றுறோம் அப்படின்னா இந்த ஹேண்டில் வச்சுட்டு ஃபுல் விளக்கையும் ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பிரான்ஸில் ஒரு கடாய் மாதிரி நம்ம வந்து ஆம்லேட்டோ இல்லை வந்து குட்டியாக தாளித்து ஊற்றுறதுக்கோ குட்டியாக ஏதாவது பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கேஸ் ஸ்டவ்வில் தாராளமாக வச்சு பண்ணலாம். ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால சூப்பராகவே வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து வச்சு பண்ணலாம். இதில் டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். லென்த் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு 12 இன்ச்சு பக்கம் வந்து லென்த் வந்து இருக்கும். இது வந்து ஒரு பிரான்ஸில் ஒரு ஆயில் பாட்டு. கீழே இருக்கிறது 200 ml வந்து பிடிக்கும். நல்ல ஹெவி பீஸு. பட் லிட்டு வந்து பிராஸில் கிடச்சிது. ஸோ அதுதான் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது கீழே வந்து கால் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பாட் மட்டுமே ஒரு 500 கிராம்ஸ் கிட்ட வெயிட் வந்து இருக்குது. அந்தளவுக்கு நல்ல ஹெவியான ஒரு பீஸு. இதுக்கு மூடி சூட்டாச்சு. ஸோ அதனால நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இது ஒரு முறி சொம்பு. கலர் வந்து இப்படி தான் இருக்கும். முறி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் கலராக தான் இருக்கும். நல்ல ஹெவி பீஸு. ஒரு 600 to 700 கிராம்ஸ் வந்து வெயிட் வந்து இருக்கும். ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ml அந்த மாதிரி தான் பிடிக்கும். நல்ல ஒரு ஹெவி பீஸு. தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்லை கிச்சன் ஐட்டம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது பிராஸில் வந்து ஒரு மெஷரிங் கப்பு தான். இது வந்து 500 கிராம்ஸ் பிடிக்கக்கூடியது. இதில் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குல்ல, அங்கே கட்டாக இருக்குல்ல, ஸோ அதுதான் இதில் ஸ்பெஷலே கூட. இதுவும் நல்ல ஓல்டு பீஸ் தான். அடுத்தது பிரான்ஸில் வந்து குட்டியாக ஒரு பொங்கல் பாட்டு. டெய்லி பொங்கல் வச்சு பிரசாதம் பண்ணுறவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட சைஸு இது வந்து 1 லிட்டர் பக்கம் வந்து தண்ணி வந்து பிடிக்கும். 750 1 லிட்டர் வரைக்கும் தாராளமாக தண்ணி வந்து பிடிக்கும்.
அடுத்ததாக ஒரு பிராஸில் வந்து ஒரு சொம்பு தான். இது 1.2 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு பீஸு. ஈயம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது நம்ம பொங்கல் பாத்திரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். குட்டியாக ஒரு கரண்டி போட்டுட்டு நம்ம கிண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நீங்கள் கரக சொம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸில் ஒரு எண்ணெய் பாத்திரமாவோ இல்லை பால் பாத்திரமாவோ எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த சொம்பை. டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஹெவி பீஸ் கூட. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு தண்ணி வந்து பிடிக்கும். அடுத்தது குமிழ் மூடி குமிழ் மூடி கண்டெய்னர் தான். இது 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். ஒரு 1.2 கேஜி அந்த மாதிரி 1.25 கிலோ அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயும் டின்னு நல்லா இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு ஐட்டம் தான். அன்யூஸ்டுனாலே டின்னு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். நம்ம போனதுக்கப்புறமா டின் போட்டுக்கலாம். நம்ம சூடான ஐட்டம்ஸ் வந்து வைக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு குமிழ் மூடி கீ பாட்டு தான். இது வந்து 1 லிட்டர் தாராளமாக நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். கீயோ ஆயிலோ எதுனாலும் 1 லிட்டர் வரைக்கும் தாராளமாக நம்ம ஊற்றி வைக்க முடியும். நல்ல ஹெவி பீஸ் தான். உங்களுக்கு சாலிடாக இருக்கும் பீஸு. ரொம்ப வளைஞ்ச அந்த மாதிரிலாம் போகாது. நல்லாவே திக்காகவே இருக்கும். இது வந்து ஒரு குட்டியாக ஒரு மரவை நம்ம பூஜா ஐட்டமாக ஏதாவது சாமிக்கு பிரசாதம் வைக்கிறோம், அப்படி இல்லைனா வெத்தலை பாக்கு வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1.3 கேஜி இருக்கக்கூடிய ஒரு பிரான்ஸில் வந்து ஒரு பிளேட் மாதிரி பவுல் மாதிரி எப்படின்னாலும் சொல்லலாம். பட் டயா வந்து 7 இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ரொம்பவே ஹெவியாக இருக்குது. நம்ம தாராளமாக நல்ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு பூஜா ஐட்டமாவோ இல்லை வந்து கிச்சன் ஐட்டமாவோ எப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிராஸில் ஒரு மரவை தான். இது 6.5 இன்ச் வந்து டயா வந்து இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு ஐட்டம் தான். இது வந்து 1 கேஜி இருக்கக்கூடிய ஒரு பிரான்ஸ் பிளேட்டு. இதுவும் நல்ல ஹெவியாக இருக்குது. நீங்கள் ஸ்நாக்ஸ் பிளேட்டாவோ இல்லை கிச்சன் ஐட்டம்ஸாவோ இதனால நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து 2 ஒயிட் பிராஸில் வந்து பிளேட் வந்து கிடச்சிது. இது வந்து நார்மல் வெயிட்டு தான் இருக்கும். ரொம்ப திக்காக அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நார்மல் வெயிட் இருக்கும். இதோட டயாவும் 6.5 இன்ச்சு 7 இன்ச் அதுக்குள்ளே இருக்கும். கண்டிஷன் நல்லாவே இருக்குது. அடுத்தது பிராஸில் ஒரு பேசின் செட்டு தான். இது வந்து ஃபுல் செட்டும் கிடைக்கல. ஸோ இதில் வந்து குட்டி குட்டி பீஸஸ் இருக்குது. ஸோ நான் அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த குட்டி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் வந்து டயா இருக்குது. அடுத்த செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா 5.2 இன்ச் டயா. அடுத்து தேர்டு ஒன்று இதோட ஃபுல் செட் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து பெரிய சைஸ் வந்து இருக்குது. 8 இன்ச் இது வந்து. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9.5 இன்ச் வந்து டயா இருக்குது. இதோட ஹைட்டு பெருசோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் பக்கம் வந்து ஹைட் வந்து வருது. நம்ம காய் கழுவுறதுக்கோ இல்லை வந்து ஏதாவது திங்ஸ் வந்து எடுத்து வைக்கிறதுக்கோ இல்லை வெங்காயம் அந்த மாதிரி கொட்டி வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மாவு பிசைறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு முறி பிளேட்டு தான். இதோட டயா வந்து 7 இன்ச் 7.5 இன்ச் இருக்கும். நம்ம வந்து டின்னர் பிளேட்டாக வந்து யூஸ் பண்ணலாம். கரெக்டாக இருக்கும். ஒரு டிஃபன் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா வெத்தலை பாக்கு பழம் அந்த மாதிரி வச்சு பூஜா ஐட்டமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து ஒரு காப்பர் சொம்பு. இது 1.2 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். நல்ல சாலிடான பீஸ் தான். இதுவும் அன்யூஸ்டு ஐட்டம் தான். அடுத்து ஒரு கையா உருளி. இது 1.2 லிட்டர்ஸ் 1 லிட்டர் வரைக்கும் தாராளமாக பிடிக்கும். இதில் சீல் வந்து ரொம்ப நல்லா தெளிவாகவே தெரியுது. இதோட வெயிட்டுமே 1.1 கேஜி வந்து வெயிட் வந்து இருக்குது. கையான்றது ஒன்றும் இல்லை, வெள்ளோடு மாதிரி தான். நல்லா வந்து திக்காக வந்து டின் வந்து இருக்கும். அதாவது டின் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம தாராளமாக புளி போட்டு தக்காளி போட்டு நம்ம குக் பண்ணிக்க முடியும். அடுத்து 2 பெரிய சைஸ் உருளி. இந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 லிட்டர் வரைக்கும் 2.5 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். வெயிட்டுமே 2 கேஜி வந்து வெயிட் வந்து இருக்குது. 1.9 கேஜி இருக்குது. ஸோ இதுவுமே அன்யூஸ்டு பீஸ் தான். இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர்ஸ் 3.5 லிட்டர்ஸ் வரைக்குமே நமக்கு தண்ணி வந்து பிடிக்கும். நல்ல பெரிய பாத்திரம், நம்ம சாம்பார்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2.5 கேஜி இருக்குது. நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு ஐட்டம் தான். ரெண்டுமே அன்யூஸ்டு ஐட்டம் தான். ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து டின் இருந்திருக்கு. நம்ம வேணும்னா டின் ஊசிட்டு கூட யூஸ் பண்ணலாம். டின் இல்லாததில் டின் கோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் டின் கோட் பண்ணி தரது கிடையாது. அடுத்ததாக ஒரு பிராஸில் வந்து ஒரு அடுக்கு தான். அந்த அடுக்குமே அன்யூஸ்டு ஐட்டம். சின்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 ml 600லேருந்து 750 ml தாராளமாக பிடிக்கும். பெருசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.2 லிட்டர்ஸ் வரைக்கும் 1 லிட்டர்ல 1.2 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கும். டின்னு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வரி இருக்குது. ஸோ இது வந்து வரி அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
நல்ல ஹெவி பீஸ் தான். டோட்டலாக அந்த ஃபுல் செட்டுமே சேர்த்து 2 kg வெயிட் வந்து இருக்குது. இதில் 5 பீஸ் செட்டு இருக்கும். நீங்கள் குழம்பு கூட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த 5 பீஸுமே. அடுத்ததாக ஒரு பிராஸில் ஒரு குடம் தான். இந்த குடம் பார்த்திங்கன்னா 3 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். நம்ம வந்து பூஜா ஐட்டமாக கலசம் வைக்கிறதுக்கோ இல்லை வந்து கிச்சன் ஐட்டம்ஸாக எப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கான திங்ஸு. இந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.